வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்போதைய நிலவரங்கள் என்ன, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அண்மையில் நடந்த உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் எழுந்துள்ள பல்வேறு குறைபாடுகள் மற்றும் சட்ட போராட்டங்களை இந்த செய்தி தொகுப்புடன் நம்ம பார்க்கலாம். விடைத்தாள் மதிப்பீட்டில் உள்ள குளறுபடிகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நீதிமன்றத்தை நாடியதை அடுத்து நிபுணர் குழுவை கொண்டு மறு ஆய்வு செய்யவும் அதுவரை பணி நியமனங்களை தள்ளி வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மறுபுறம் நிரந்தர ஆசிரியர்கள் நியமிப்பதில் ஏற்படும் காலதாமத்தை தவிர்க்க 38 மாவட்டங்களிலும் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இறுதியாக, நீண்ட காலமாக போராடி வரும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமன தேர்வுகளை ரத்து செய்துவிட்டு தங்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் தமிழக கல்வித்துறையில் நிலவும் பணி நியமன சிக்கல்கள் மற்றும் அதற்கு தீர்வு காண கோரி போராட்டங்கள் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக ஆசிரியர் தேர்வுடைய விவரங்கள். ஸோ டிஆர்பி தேர்வில் சர்ச்சைகள், தற்காலிக நியமனங்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டே இருக்காங்க. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா என்ன இதில் நடக்குது, உயர்கல்வி. ஓகேங்களா. ஸோ உயர்கல்வியில் மதிப்பீட்டு முறைப்பாடுகள், நீதிமன்ற தடைகளால் உதவி பேராசிரியர் நியமனங்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படுகிறது. அடுத்து பள்ளிக்கல்வி டெட்டில் 13 வருடங்கள் காத்திருப்பு மற்றும் நியமன தேர்வு என்ற தடையால் ஏற்பட்ட விரக்தி. தற்காலிக தீர்வு, நிரந்தர நியமனங்கள் முடங்கியதால் குறைந்த ஊதியத்தில் கன்சால்டேட் பே 38 மாவட்டத்திலும் தற்காலிக ஆசிரியர்கள் எடுக்க போகிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டாங்க. ஸோ உதவி பேராசிரியருடைய நியமன நெருக்கடி அறிவிப்பு 2024 வந்துருச்சு. தமிழ்நாடு அரசு முழுவதும் அரசு கல்லூரிகளில் உள்ள காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு. ஸோ தேர்வுகள் நடந்தன. முடிவுகள் 2 கட்டங்களாக வெளியிடப்பட்ட பிறகு ஜூன் மாத இறுதியில் முடிவுகள் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ 0 மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மதிப்பெண் சர்ச்சையில் இருக்கிற குழப்பங்கள், யார் இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறாங்க அப்படின்றது இதுவரை நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ தேர்வு முடிவுகளில் பெரும் முரண்பாடு. முதன்மை பாடத்தில் மேஜர் சப்ஜெக்டில் 100க்கு மேல் மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் பகுதி 2 பார்ட் 2ல் 0 அல்லது ஒற்றை இலக்க மதிப்பெண்களை பெற்றுள்ளது மிகப்பெரிய சர்ச்சை. இதுதான் இந்த மதிப்பெண் முரண்பாடுகளுக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் குவியும் வழக்குகள், தொடர்ந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் எல்லாமே குவிஞ்சிட்டே இருக்குங்க. ஸோ சட்ட போராட்டம், உயர்நீதிமன்றங்களில் குவிந்த 160க்கும் மேற்பட்ட வழக்குகள். 2024 ஆண்டில் மட்டும் டிஆர்பிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 160க்கும் மேற்பட்ட வழக்குகள். இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள். மதுரை கிளையில் விக்னேஸ்வரி 9 பேர், நீதியரசர் மும்மனேஸ்வரி, சதீஷ்குமார், வழக்கறிஞர்கள் அஜ்மல் கான் இவங்க எல்லாமே ஆஜராயிருக்காங்க. சென்னை அமர்வில் சரண்யா தேவி, நீதியரசர் பிடி ஆஷா. சென்னை அமர்வில் மீண்டும் ஒரு வழக்கு, பெர்லின் வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் ஆஜராயிருக்காங்க. ஸோ நீதிமன்ற உத்தரவையும் டிஆர்பியோடைய பதிலும் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியோடைய நிலைப்பாடு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சட்ட போராட்டம் எவ்வளோ தான் நடந்தாலும் நாங்கள் வெளிப்படைத்தன்மையில் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ நீதிமன்றம் கடுமையான உத்தரவு, இறுதி முடிவு வரும் வரை டிஆர்பி எந்த விதமான பணி நியமனங்களும் போஸ்டிங்கும் எடுக்கக்கூடாது. டிஆர்பியோடைய வாக்குறுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அரசு வழக்கறிஞர் கதிரவன் விளக்கம், டிஆர்பி குழுவும் இணைந்து துறை சார்ந்த நிபுணர் இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி அனைத்து விடைத்தாள்களையும் மறுபரிசீலனை செய்யும். மாணவர்கள் மீதான கோரிக்கை, 3 மதிப்பீட்டாளர்கள் திருத்திய நிலையில் மதிப்பீட்டாளர் 1 மற்றும் 2, 3 ஆகியோர் வழங்கிய மதிப்பெண்கள் வெளிப்படையாக பொது வெளியில் வெளியிடப்பட வேண்டும். கண்டிப்பாக ஆசிரியர் தகுதியில் இதெல்லாமே வெளியிடப்பட்டால் மட்டும்தான் என்ன நடக்குது அப்படின்றது எல்லோருக்குமே தெரிய வருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நொடிய போராட்டம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 13 ஆண்டுகளாக பல்வேறு கட்சிகளில் அதிமுக முதல் திமுக வரை மாறியும் டெட் பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இன்று வரை பணி நியமன கனவு இன்று வரை நிறைவேறலை. தற்போதைய நிலை வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களை வடிகட்டும் அமைப்பாக கல்வித்துறை மாறியுள்ளதாக ஆசிரியர்கள் ஒரு பக்கம் குமுறலில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
38 மாவட்டங்கள்லையுமே தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ நீதிமன்ற தடைகள் மற்றும் புதிய நியமன தேர்வுகளால் நிரந்தர பணி நியமனங்கள் முடங்கியுள்ளன. அரசின் நடவடிக்கை மாணவர்களின் கல்வித்திறன் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களில் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை அவசரமாக எடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக போஸ்டிங் 15,000 18,000 ரூபா கொடுத்து உடனடியாக இவங்களுக்கு எல்லாத்துக்குமே போஸ்டிங் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. பணி நியமன நடைமுறைகள் ஒப்பீட்டு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு, நிரந்தர ஆசிரியர்களுக்கு டிஆர்பி எக்ஸாம், மாவட்ட அல்லது பள்ளி கல்வித்துறையில் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள், காலதாமதம், வேகம், இது எல்லாமே ஊதிய சலுகைகள் எல்லாமே நிரந்தர ஆசிரியர்களுக்கு. ஆனால் தற்காலிக ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதியம் 15 18, மாணவர்களே உடனடி கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இதை உடனடியாக செஞ்சுருக்காங்க. ஸோ தற்காலிக பணியிடங்களுக்கு எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதி திராவிட நலப்பிரிவில் விண்ணப்பிக்கலாம். பிற அரசு பள்ளிகள் நேரடியாக பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியரே இதை போட்டுக்கலாம், எஸ்எம்சி மூலமாக போட்டுக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 13 ஆண்டுகள் காத்திருப்பும் இரட்டை வடி தேர்வும். ஸோ டெட் தேர்ச்சி பெற்றவர்களுடைய நிலை புதிய நியமன சுவை. ஏற்கனவே ஆசிரியர் தகுதியை நிரூபித்தவர்கள் சாதாரண தேர்வில் தமிழில் 100க்கு 40 மதிப்பெண்கள், 50க்கு 20 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே திருத்தப்படும் என கடுமையான விதி. 13 ஆண்டுகளாக பணிக்காக காத்திருந்தும் ஏமாற்றம். தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனத்தை வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியலைங்க. போராட்டக்காரர்களும் வாதங்களும் வழக்க கோரிக்கைகளும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வடிகட்டு நோக்கில் கொண்டு வரப்பட்ட இந்த நியமன தேர்வை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நியமன தேர்வை ரத்து செய்கிறதுக்கு உண்டான முக்கியமான முடிவுகளை முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வெள்ளை அறிக்கை மின்சார வாரியத்துறையில் 69,000 காலியிடங்களுக்கு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு வேலை வழங்கியதைப் போல பள்ளிக்கல்வித்துறையில் 18,000 காலியிடங்களுக்கு வெளியாக வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக மற்றும் மாற்று ஏற்பாடுகள், சிக்கலான கொள்கைகள் மற்றும் முரண்பாடுகள், நம்பிக்கை மற்றும் சட்ட போராட்டம், பள்ளிகளில் நெருக்கடி, நிரந்தர பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக இருப்பது மாணவர்களுடைய கல்வி பாதிக்கிறதுக்காக தான் இதை உடனடியாக தற்காலிக ஆசிரியரை நியமிக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.